வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நலுங்கு ஃபங்க்ஷன் சாயங்காலம் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி எதையாவது ஒன்று நம்ம பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல இசை, ராகவ், வர்ஷினி இவங்க 3 பேரும் கலையிறங்கி நம்ம உண்மை தெரிஞ்சாலும் ரம்யா மட்டும்தான். இப்போ ரம்யா தான் ஏதாவது சொல்லணும், அதுக்கு அவளை பயமுறுத்துவோம் அப்படின்னு பேய் மாதிரி நம்ம ரம்யா வீட்டில் போய் ஆட்டங்காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ராகவ். அதோட பார்த்தோன்னா, நீ ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் இருக்கா, நாங்கள் உன்னை விட மாட்டோம் அப்படின்னு நான் உன்னை கூட்டிகிட்டு போக தான் வந்திருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல பேய் மாதிரி நம்ம ராகவ் நம்ம ரம்யாவை பயமுறுத்துகிறாங்க. அதோட ஒரு கட்டத்தில் உண்மையை சொல்லிடு, நாளைக்கு அந்த பொண்ணு வீட்டில் போய் அந்த ஸ்ரீஜா ஏமாத்திருக்கா, ஸ்ரீஜா நல்லவே இல்லை அப்படின்னு நீ உண்மையை சொல்லணும் அப்படின்னு பயமுறுத்துகிறாங்க. இதனால அந்த பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம ரம்யா அரண்டு போய் நிற்கிறாங்க. இந்த ஸ்ரீஜாவுக்காக நான் பொய்யை சொல்லி இப்போ நான் மாட்டி முழிக்கிறேன், இதெல்லாம் சரிப்படாது, நாளைக்கு வேலையாட்டு போய் உண்மையை கக்கிடணும் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க நம்ம ரம்யா. அதோட பார்த்தோன்னா ஓடி அடித்து புரட்டு விடிஞ்ச உடனே வந்துடுறாங்க. நம்ம சுபத்ரா கிட்ட உண்மையை சொல்லுறாங்க. இசை சொன்னது சரிதான், நான் இசைக்கிட்ட முதல்ல உண்மையை சொன்னேன், அது பிறகு ஸ்ரீஜா தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், நான் தான் போய் சொல்லிட்டேன், ஸ்ரீஜா வேணும்னே தப்பு நடந்துச்சு அப்படின்னு அந்த இடத்துல நிரூபிக்கிறதுக்காக தான் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தால் உண்மையாட்டே அவங்களுக்குள்ளே எதுவுமே நடக்கலை அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. அப்போ அந்த டாக்டர் ரிப்போர்ட்டு அது எனக்கு தெரியாது, ஆனால் எங்கள் வீட்டில் அந்த பார்ட்டியில் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. நான் மீடியை சொல்லேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறாங்க. அந்த டாக்டரை இவ தான் ஏதோ ஒன்று மிரட்டி அவங்க இங்கே ஊரிலே இல்லை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த ஸ்ரீஜா நம்ம வீட்டை அவமானப்படுத்தணும், கேவலப்படுத்தணும், வீட்டை பழி வாங்கின நோக்கத்தோடு தான் வந்திருக்கா, ஆனால் என்ன காரணம்னு தெரியலமா அப்படின்னு சுபத்ராட்ட சொல்ல நேரம் சுபத்ரா ஓங்கி ஸ்ரீஜாவை பிடிச்சி அடிக்கிறாங்க. இந்த பாரு, இனி விஷால் வாழ்க்கையில் இசை தான் அந்த எங்கள் வீட்டு மருமக அவ தான் அப்படின்னு அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க. சாயங்காலம் நலுங்கு ஃபங்க்ஷன் இசைக்கும் பையன் விஷாலுக்கும் தான் நடக்க போகுது, நீ இங்கேருந்து இருக்கவே கூடாது அப்படின்னு அந்த இடத்துல ஸ்ரீஜாவை ஓட விட்டுறாங்கன்னே சொல்லலாங்க நம்ம சுபத்ரா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டோன்னே சொல்லலாங்க. எப்படியாவது உண்மையை வர வைக்கணும், இந்த ஸ்ரீஜாவை நலுங்கு ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடாது, விஷால் கூட இசை தான் இருக்கணும் அப்படின்னு ராகவும் வர்ஷினியை முடிவெடுக்கிறாங்க. இந்த ஸ்ரீஜாவின் முகத்திரையை கிளிக்கிறதுக்கு ஒரே வழி அந்த ரம்யா தான். ரம்யாவுக்கு உண்மை தெரியும் அப்படின்னு இசை, உனக்கு ரம்யாவோட வீடு தெரியும்ல அப்படின்னு கேட்க நேரம் ஆமாம் தெரியும் அப்படின்னு அந்த வீட்டுக்கு போய் பேய் மாதிரி ரம்யாவை திரிக்க விடுறாங்க நம்ம ராகம். இந்த பாரு, உன்னால் ஒரு பொண்ணு வாழ்க்கை நாசமாயிருக்கு, அந்த பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்றியே ஆகணும், உன்னை விட மாட்டேன், நீ பொய் சொன்னனால தானே இதெல்லாம் நடந்துச்சு, உன்னை விட மாட்டேன், உன்னை என் கூட நான் கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு பேய் மாதிரியே திரிக்க விடுறாங்க. இதை பார்த்து அலறி அடிக்கிறாங்க. கூடவே நம்ம இசையும் வர்ஷினியும் பார்த்து அவள் பயப்படுறா அப்படின்னு அந்த இடத்துல செம்மையாக சந்தோஷப்படுறாங்க. நல்லாவே பயமுறுத்தி, நீ ஒன்று பண்ணு, நாளைக்கு வேலையாக நீ ஓடி போய் சொல்லிடு சுபத்ரா கிட்ட, ஸ்ரீஜா நல்லாவே இல்லை, அவள் விஷாலை அடையணும்னு தான் இப்படி தப்பாட்டு நடந்துக்கிட்டேன் அப்படின்னு நிரூபிக்கும் விதமாக ஃபோட்டோ எல்லாம் எடுத்தா, ஆனால் எந்த தப்புமே நடக்கலை, இதுதான் உண்மை அப்படின்னு அந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம பேய் மாதிரி ராகவ் சொல்கிறாங்க. இதை கேட்டு அதிர்ச்சியில் சரி நான் சொல்லிடுறேன், என்னை விட்டுறாதுங்க அப்படின்னு என்னை பயமுறுத்தாதுங்க, நான் சொல்லிடுறேன், நான் அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல வாக்குறுதி கொடுக்குறாங்க. இதை பார்த்து நம்ம ராகவ் நம்ம பிளான் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு அங்கேருந்து இசை வர்ஷினி ராகவ் எல்லாம் கிளம்பி வராங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஸ்ரீஜா எப்படியாவது இந்த இசையை உயிரை எடுத்தாலும் பரவாயில்ல, இவளுக்கு கரண்ட் சாக்காது இதுன்னு நம்ம அயன் பாக்ஸை வச்செல்லாம் பிளான் பண்ணுறாங்க. அதை முதலே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இசை அப்படியே விஷால் கன்னத்தோட கட்டணமாக நம்ம இசைக்கு முத்தம் கொடுத்து உயிர் கொடுக்கறது மாதிரி கொண்டு நடிச்சுறாங்க. அதோட இசை சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு ஸ்கெட்சை போட்டால் நாங்கள் அதுக்கு அடுத்த கட்டம் போயிடுவோம், நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டு தான் எனக்கு கரண்ட் சாக்கே ஆகலை, நான் நடித்தேன், எப்படி
இருந்து என் பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் பாருங்கள் சாயங்காலம் வரைக்கு நலுங்கு ஃபங்க்ஷனுக்கு விஷால் கிட்ட கூட நீ இருக்க முடியாது ஸ்ரீஜா, நீ அதுக்குள்ளே பெட்டியை கட்டிட்டு சுபத்ரா அத்தை உன்னை வீட்டை விட்டு விரட்ட வைப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. சிந்தாமணி ஐயோ இவ இவ்வளோ பெரிய பிளானாக போட்டிருக்காளே, என்னதோ பண்ண போகிறா இந்த இசை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ஸ்ரீஜா கிட்ட சொல்கிறாங்க. ஆமாம் அதுதான் ஒன்றுமே புரியலை, இவ என்ன பண்ண போகிறா தெரியலையே அப்படின்னு வந்து எப்படியாவது இந்த வீட்டில் நான் தான் மருமகளாக வரணும், எனக்கு அப்படிதான் சுபத்ராவை பழி வாங்க முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்ரீஜா வந்து கங்கணம் கட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாங்க. அதை நம்ம பார்த்தோன்னா நம்ம ரம்யா வந்து சுபத்ரா வீட்டுக்கு ஓடி வராங்க. ஸ்ரீஜா வந்து எதுக்கடி இப்போ இங்கே வந்த, நீ எதுக்காக வந்த அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. நீ சும்மா இரு ஸ்ரீஜா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லுறேன். சுபத்ரா எங்கே அப்படின்னு வந்து அந்த இடத்துல சுபத்ரா ஆண்டியை கூப்பிடுங்க அப்படின்னு வந்து கூப்பிட்றாங்க. அப்போ தான் என்ன அப்படின்னு வந்து கேட்க நேரம், நான் தான் வந்து ரம்யா, என்னோட பர்த்டே பார்ட்டியில் தான் வந்து இந்த விஷாலு கூட வந்து தப்பாக வந்து இந்த ஸ்ரீஜா இருந்தா அப்படின்னு வந்து பிரச்சனை வந்துச்சு. ஆனால் எந்த தப்புமே நடக்கலை. விஷாலு வேணும்னே தான் இவ சிக்க வைக்காண்டி அவனுக்கு மயக்க மருந்து போட்டு மயக்கம் ஆக்கி ஃபோட்டோவை அவன் மயங்கி இருக்க நேரம் நெருக்கமாக இருந்த மாதிரி நான் தான் எடுத்து கொடுத்தேன். ஆனால் 2 பேர்த்துக்குள்ளேயும் எந்த தப்பும் நடக்கலை, அது உறுதியாக என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு வந்து நம்ம ரம்யா வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு வாயை பிளந்து நிற்கிறாங்க சுபத்ரா. என்ன இப்படியெல்லாம் சீட்டிங் நடந்தா, அப்போ அந்த டாக்டர் ஏன் போய் சொல்லணும் அப்படின்னு வந்து கேட்க நேரம், அம்மா அதை நான் சொல்கிறேன், ஸ்ரீஜா ஏதோ சீட்டிங் பண்ணி தான் இந்த வீட்டில் மருமகளாக ஆகணும், விஷாலுக்கு ஒய்ஃப் ஆகணும்னு முடிவெடுத்திருக்கா. அவள் இந்த டாக்டரை ஏதோ மிரட்டியிருக்கா போல, இருந்து என் ஃப்ரெண்டு டாக்டர் ஃபோனும் எடுக்கலை, அவங்க அந்த இடத்தையே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, ஏதோ நடந்திருக்குமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. நீ சொல்லது உண்மையா ராகவ் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆமாம், அந்த ஸ்ரீஜா வேணும்னியா அவங்களுக்குள்ள தப்பு நடந்த மாதிரி ரிப்போர்ட்டை எழுத வச்சுருப்பா, அதோட ஏதோ மிரட்டி இந்த டாக்டரை வந்து அந்த ரிப்போர்ட்டை மாற்ற வச்சுருக்கா. எனக்கு என்னமோ இந்த ஸ்ரீஜா மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சுபத்ரா ஓடி வராங்க, வந்து ஸ்ரீஜாவை அடித்து வெளுக்கிறாங்க. இந்த பாரடி, ஏன் இந்த வீட்டுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை தில்லுமுள்ளு பண்ணி இனி இசையோட வாழ்க்கையும் விஷாலோட வாழ்க்கையும் நாசாக்கலானியை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு வந்து ஓங்கி அடிச்சனா, இந்த வீட்டை விட்டு போயிரு ஸ்ரீஜா, இன்னைக்கு சாயங்காலம் நலுங்கு ஃபங்க்ஷன் இருக்குது, கண்டிப்பாக விஷாலுக்கு மனைவியா இசை தான் அந்த இடத்துல இருக்க போறா, நீ இல்லை, நீ எப்படி எவ்வளோ ஹோல்மால் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகளாக வர நினைச்சாலும் வர முடியாது. ஏன்னா இசை எனக்கு மருமகா எல்லாம் அவ தான். இசை எனக்கு மனசுல அவ்வளோ இருக்கா, எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, நான் வந்து தேர்ந்தெடுத்த விஷாலுக்கு ஒய்ஃபு அவ தான். இப்போ உங்களுக்குள்ளதான் ஏதோ நடக்கலைன்னு தெரிஞ்சு போச்சுல, அந்த இடத்துல நீ இதுக்கு மேல் இருக்கக்கூடாது, இனி அந்த இடம் இசைக்கு தான் அப்படின்னு வந்து சொல்லி நலுக்கு ஃபங்க்ஷன் வந்து நம்ம விஷாலுக்கும் இசைக்கும் நடக்குது. ஸ்ரீஜா தெரிச்சு ஓடுறாங்க. சுபத்ராட்ட அடி வாங்கிட்டு நேராக பானுமதிட்ட போய் ஒப்பாரி வச்சு அழுறாங்க. எல்லாமே குடிமொழிவி போயிட்டு அந்த சுபத்ராவுக்கு உண்மை தெரிஞ்சு என் ஃப்ரெண்டு அந்த ரம்யா எல்லா உண்மையும் வந்து சொல்லிட்டா. அவள் எப்படி தான் சொன்னா, என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஆனால் எல்லா உண்மையும் அவள் உருட்டி தள்ளிட்டா. இப்போ என்னை வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க, நலுங்கு வந்து விஷாலுக்கும் இசைக்கு தான் நடக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு அதிர்ச்சியில் கொந்தளிக்கிறாங்க பானுமதி. இந்த சுபத்ராவை பழிவங்கலைன்னா ஒன்றுமே முடியலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெறுப்பாக இருக்காங்கங்க.